நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யுவர் ஆனர், அட்வொகேட் ஜெனரல் இந்த கேஸில் எங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் அறியாமையே அவர் யூஸ் பண்ண வார்த்தை தீஸ் பீப்புள்னு சொன்னார். ரொம்ப சாதாரணமாக சொன்னார். தீஸ் பீப்புள்னு சொல்கிற வார்த்தையே ஒரு டிஸ்கிரிமினேஷன் தானே. நம்ம சமுதாயத்தில் ஒரு முக்கியமான வர்க்கத்தை தீஸ் பீப்புள்னு சொல்லிட்டு அவங்கள ஒதுக்கி வைக்கிற மனப்பான்மை தானே அது. நம்ம நிலவில் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தீஸ் பீப்புளுக்கும் கனவுகள், லட்சியங்கள், ஆசைகள் நம்ம மாதிரி நிறைய இருக்கு. தீஸ் பீப்புள் ரொம்ப இன்சென்சிட்டிவான ஒரு வார்த்தை. என்னோட கிளையண்ட் விஜயலட்சுமிக்கு இப்போ 18 வயசு ஆகுது. அவங்க ஒரு அத்லீட். அதுக்கப்புறம் தான் அவங்க ஒரு பொண்ணு. ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி மூலியமா நடத்தின ரிசர்ச்க்கு அப்புறம் சந்தேகம் எழுப்பினதுக்கு முன்னாடி தான் உடல் மேலே எந்த விதமான சந்தேகமும் வராமல் தன்னோட ஸ்போர்ட்ஸ் கனவை நிறைவேற்ற ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. மொத்தத்தில் அவங்க ஒரு பெண், அவங்க ஒரு அத்லீட். விஜயலட்சுமி முதல் வாட்டி என்னோட ஆஃபீஸ்க்கு வரும்போது என்னோட கொலீக் சாரதாவோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது சாரதா அவங்கள ஒரு பொண்ணாக தான் பார்த்தாங்க. அவங்க பேசிக்கிட்ட விதம் 2 பொண்ணுங்க பேசுகிற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ஒருவேளை அந்த மாதிரி தோணிருக்கேன். பட் அவங்களோட கிராமத்தில் 18 வருஷமாக அவங்க ஒரு பொண்ணுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் வந்தது கிடையாது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட அவங்கள ஒரு பொண்ணாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க. ஏன்னா விஜயலட்சுமி அவங்கள ஒரு பொண்ணாக தான் உணர்ந்திருக்காங்க. அப்படி தான் பிஹேவும் பண்ணியிருக்காங்க. அவங்க திட்டமிட்டு எல்லாரையும் ஏமாத்தனதா சொன்னதெல்லாம் அபத்தமான ஒரு வாதம், இன்சென்சிட்டிவான ஒரு பழி. மெடிக்கல் கண்டிஷன் படி பார்த்தா விஜயலட்சுமிக்கு கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம் ஒரு கண்டிஷன். டாக்டர் ராகவனோட ரிப்போர்ட்டை நான் ஏற்கனவே கொடுத்த அஃபிடவிட்ல அது ஏற்கனவே குறிப்பிடப்பட்டது. ஒரு சின்ன குழந்தை பிறக்கும்போது XY குரோமோசோம் காம்பினேஷனில் பிறந்துச்சுன்னா அது ஆணாகவும், XX காம்பினேஷனில் பிறந்துச்சுன்னா அது பெண்ணாகும். ஆனால் கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம் இருக்கும்போது XXY காம்பினேஷனில் பிறக்கக்கூடிய சான்ஸ் இருக்குன்னு சயின்ஸ் சொல்லுது. இந்த கேஸை பொறுத்தவரை விஜயலட்சுமிக்கு எதிரான முக்கியமான வாதம் என்னன்னா, ஆண்களோட உடலமைப்பு இருக்கிறவங்க பெண்கள் பிரிவில் பங்கேற்பது ரொம்ப தப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் படி பார்த்தா முக்கியமான விஷயம் என்னன்னா, கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம் இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாருமே ஆண்களை விட மிக மிக பலவீனமான சதை மற்றும் எலும்பு அமைப்போடு இருப்பாங்கன்னு மெடிக்கல் ரிப்போர்ட்ஸே சொல்லுது. அந்த விதத்தில் இவங்க அத்லெட்டிக்ஸை பொறுத்தவரை இவங்களை ஒரு பொண்ணாக கருதுறதுல எந்த விதமான தப்புமே கிடையாது. முக்கியமா நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டை பொறுத்தவரை தன்னை 3rd ஜெண்டர்னு குறிப்பிட்டுக்கலான்னு முழுமையான அதிகாரத்தை தருது. உடல் பரிசோதனை செஞ்சு மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் என்ன வேணாலும் சொல்லலாம். அது ஆணோ பெண்ணோ இல்லை 3வது பாலினமோ தன்னை யாரா உணர்றாங்களோ அவங்களா வெளிப்பட, அவங்களா வாடுறதுக்கு முழுமையான அதிகாரத்தை கொடுக்குது. நான் ஒரு பொண்ணுன்னு சொல்றவங்கள நீ ஒரு பொண்ணு இல்லைன்னு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. That's all, Your Honor. யுவர் ஆனர், ஆணா இருந்துட்டு பெண்ணுன்னு ஏமாத்துறவங்களுக்கு உதவி பண்றது இந்த அரசுடைய வேலை கிடையாது. ஸ்டேட் ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி இன்டர்வியூ பேனலோட அஃபிடவிட் இங்க இருக்கு. இதுல அவங்க ட்ரைனிங் கொடுக்குற ஸ்டூடெண்ட்ஸுங்களை எப்படி ட்ரைனிங் பண்றாங்கன்னு இதுல விலாவரியா இருக்கு. வருஷத்துக்கு 100 அத்லெட்ஸை இவங்க செலக்ட் பண்ணி இவங்களே ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இந்த ட்ரைனிங்காக ஆயிரக்கணக்கான பேர் அப்ளை பண்றாங்க. இவங்கள இருந்து திறமையானவங்களை மட்டும்தான் இந்த ஸ்போர்ட்ஸ் கமிட்டி செலக்ட் பண்றாங்க. ஏன்னா இவங்க தான் நேஷனல் லெவல் போட்டிகள்லையும் ஏஷியன் லெவல் போட்டிகள்லையும் கலந்துக்க போறாங்க. இதுல பெஸ்டா விளையாடுறவங்க மட்டும்தான் ஒலிம்பிக் வரைக்கும் போக முடியும். விஜயலட்சுமி மாதிரி ஆளுங்க ஒலிம்பிக்ல கலந்துக்கிட்டு உண்மை தெரிஞ்சா இந்த நாட்டோட நிலைமை என்ன ஆகும்? அப்பவும் இதே ஆட்கள் தான்
ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆளுங்க லஞ்சம் வாங்கிட்டு விஜயலட்சுமியை அனுப்பிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. விஜயலட்சுமியோட ஃபிட்னஸை டெஸ்ட் பண்ண டாக்டர்ஸோட ரிப்போர்ட் இங்கே தான் இருக்கு. விஜிஸ் blood stream had higher than average testosterone for a female அப்படின்னு ரிப்போர்ட் சொல்லுது. அவர் சொல்றபடி இந்த கவுன்ஸ் நார்மல் மேனோட கவுன்ஸுக்கு பக்கத்தில் வருது. விஜயலட்சுமியோட ஸ்டாமினா லெவலை செக் பண்ண டாக்டரும் விஜயலட்சுமி ஒரு ஆண் தான் முடிவுக்கு வந்திருக்காங்க. இதற்கு மேல விஜயலட்சுமி ஒரு ஆண் என்று நிரூபிப்பதற்கு வேறு எந்த ஒரு ஆதாரமும் தேவையில்லை. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். தேங்க்யூ. என்னன்னு தெரில அஸ்வின், ஒரே டென்ஷனாக இருக்குது. ஏன் ஆஃபீஸில் ஏதாவது ப்ராப்ளமா? ஹேய், என்ன ப்ராப்ளம் தெரியாத உனக்கு? கூல் கௌதம், நான் தான் சொன்னேனே கோர்ட்டில் பார்த்துக்கலான்னு. கோர்ட்டா? டேய், நான் எந்த தப்பும் பண்ணல. அந்த பெரியவர் தான் திடீர்னு குறுக்க வந்துட்டாரு. அங்கே சுற்றி இந்த பீப்புள்ஸ் தான் வந்து பில்டப் பண்ணிட்டாங்க. இது அந்த எஸ்ஐக்கே தெரியும். இந்த கோர்ட்டை நினச்சா தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீ வேற 337 ஒத்துக்கூடான்ற, அந்த ஸ்டேஷனில் என்னடானா 338ன்ற. எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு இது என்னோட லைஃப்பில் பெரிய பிளாக் மார்க்குன்னு பயமாக இருக்குது. இந்த இன்சிடெண்ட்டை நான் பண்ணலைன்னு சொல்லிட முடியுமா ப்ளீஸ்? பட் 337க்கும் 338க்கும் ஒரு நம்பர் தானே வித்தியாசம். அக்செப்ட் பண்ணிக்குவேன். ஏய், சீரியஸ்ரா? இல்லை, நீ ரொம்ப சீரியஸாக இருக்கே, உன்னை ஸ்மைல் பண்ண வைக்கலாமே தான் சும்மா சொன்னேன். பட் உனக்கு தான் நம்ம லீகல் சிஸ்டம் பற்றி நல்லா தெரியும்ல. ஒரு கேஸ் ஹியரிங் வரத்துக்கே ரொம்ப நாள் ஆகும். கேஸ் ஹியரிங் வந்தப்புறம் அவ்வளோ சீக்கிரம் முடியாது. அந்த ரிப்போர்ட் வேணும், இந்த ரிப்போர்ட் வேணும், இந்த டெஸ்ட் பண்ணணும், அந்த டெஸ்ட் பண்ணணும். நீ எவ்வளோ இழுத்தடிக்க முடியுமோ அவ்வளோ இழுத்தடிப்பாங்க. அண்ட் நீ இந்த வேலையெல்லாம் பார்ப்பியா இல்லை ஆஃபீஸ் வேலையெல்லாம் பார்ப்பியா? கரெக்ட். டைம், காஸ்ட், எஃபர்ட் இதெல்லாம் பார்க்கும்போது மிடில் கிளாஸ் பீப்புள் கேன் நாட் அஃபோர்ட் அ கோர்ட் பேட்டில். என்ன அஸ்வின் இப்படி சொல்லி பயமுத்துற? பயமுறுத்தல, உனக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். எனிவே, நீ நினைக்கிற மாதிரி இந்த கேஸ் ஒன்றும் அவ்வளோ பெருசெல்லாம் இல்லை. நான் பார்த்துக்கிறேன். ஜட்ஜ் ஏதாவது ஃபைன் போடுவார், அதை மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கோ. ஓகே. யா ஃபைன். டேக் கேர். டேக் கேர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யுவர் ஆனர், அட்வொகேட் ஜெனரல் விஜயலட்சுமியை திரும்ப திரும்ப ஆணுன்னு சொல்றது ஒரு அபத்தமான ஒரு விஷயம். அவர் இன்சென்சிட்டிவாக இருக்க இதை பண்ணுறாரா இல்லை அறியாமையை பண்ணுறாரா எனக்கே புரியல. பிகாஸ் விஜயலட்சுமிக்கு சம்மந்தப்பட்ட எல்லா மெடிக்கல் ரிப்போர்ட்ஸும் ஏற்கனவே நான் கோர்ட்டில் கொடுத்தாச்சு. நாங்கள் விஜயலட்சுமியை ஜெண்டர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் ராகவன் கிட்ட கூட்டிட்டு போயிருந்தோம். அவங்க ஆல்ரெடி அவங்களுக்கு கிளைன் ஃபெல்டர் சிண்ட்ரம் இருக்கிறதா டிடெக்ட் பண்ணியிருக்காரு. அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்ஸும் அதே தான் சொல்லுது. இது வெறும் அப்நார்மல் குரோமோசோம்ஸ் பண்ண வேலை. இது விஜயலட்சுமிக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரையும் ஏமாத்துறதுக்காக இந்த டோர்னமெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னு சொன்னதுல அபத்தமான ஒரு விஷயம். டாக்டர் ராகவன் நீங்க விசாரணைக்கு வர முடியுமா? ஷோயோரா, இது தொடர்பான எந்த கேள்வியா இருந்தாலும் அவர் பதில் சொல்ல தயாரா. எஸ் ராஜகோபால், எப்படி இருக்கப்பா? நம்பி என்ன ரெடியா? 11 மணிக்கு வந்துடுறியா? நான் வேணா கார் அனுப்பட்டுமா? என்னப்பா ஜோக் பண்றியா? நான் தான் டவுட்னு சொன்னேன். இல்ல டவுட்டா? நம்பிங்கிற ஒரு சீனியர் அட்வொகேட், சுந்தரம் ஃபர்மோட செகண்ட் பில்லர். ஹவு கேன் யூ பி டவுட்ஃபுல் அபவுட் எனிதிங்? அதெல்லாம் விடு. ஃபர்ஸ்ட் இந்த மீட்டிங்க்கு வா. தென் தி சாய்ஸ் இஸ் யோர்ஸ். தி சாய்ஸ் இஸ் மைன். நான் சொன்னா கேட்க மாட்டேன். ஹோல்ட் தி லைன். ஹலோ நம்பி சார், எவ்வளோ நாளாச்சு? எப்படி இருக்கீங்க? ஹூஸ் திஸ்? எங்க கண்டுபிடிங்க பாப்போம். லெட் மீ கெஸ். இஸ் இட் பார்வதி? எஸ் சார், நானே தான். என்னம்மா எப்படி இருக்க? so nice to hear you after a long time. ஆமா, அந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ரிவ்யூ கமிட்டில நீ ஒரு மெம்பர் ஆமே? கேள்விப்பட்டமா? ஐ அம் வெரி ஹாப்பி. குட் ஃபார் யூ. தேங்க்யூ சார். எல்லாம் உங்ககிட்ட ஜூனியரா இருந்து கத்துக்கிட்ட விஷயம் தான் என்ன இவ்வளவு தூரம் சாதிக்க வச்சிருக்கு. உங்களோட வழிகாட்டுதல் மட்டும் இல்லைன்னா நான் இங்கேயே தான் சுத்திக்கிட்டு இருந்திருப்பேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. உன்னுடைய முயற்சி, உன்னுடைய கடினமான உழைப்பு, இதுதான் உன்னுடைய முன்னேற்றத்துக்கு காரணம். வேற ஒன்றும் இல்லை. டோன்ட் கிவ் மீ கிரெடிட். சார் நாளைக்கு வாங்க சார், அப்படியே உங்களை நேர்லயும் பார்த்த மாதிரி இருக்கும். இல்லைம்மா பார்வதி, ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட்.
அது வந்து சார், நான் உங்களோட ஜூனியரா சேர்ந்து பயனடைஞ்ச மாதிரி நீங்க இந்த லா ஜர்னல் மெம்பரா இருந்தீங்கன்னா என்ன மாதிரி நிறைய பேர் சாதிப்பாங்க சார். ப்ளீஸ் சார், மறக்காதீங்க. சப்போர்ட்டர்ஸ் கண்டிப்பா வாங்க சார். ஆக்சுவலா எனக்கும் உங்களையெல்லாம் பார்க்கணும் போல ஆசையா தான் இருக்கு. இந்தாங்க. தம்பி, உனக்கு சுந்தரம் ஃபர்மையும் தாண்டி நிறைய பொறுப்புகள் இருக்கு, மறந்துடாத. என்ன மணி, ஃபேமிலி கோர்ட் இப்படி இருக்கு? எப்படி இருக்கு? ஒரே கூட்டமா? ஆமா, கல்யாணனாலே பிரச்சனை தானே, அதான் கூட்டமா இருக்கு. யோ, இன்னுமா இந்த செல்வி பாட்டிக்கு நீ டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டு இருக்க? ஓய்யோ, கிளம்பு. நீங்க ஏதாவது ஃபேமிலி கேஸ் டீல் பண்ணிருக்கீங்களா? நீங்க வேற, சின்ன வயசுல நாயை பிரிச்ச பாவமே இன்னும் சுத்திட்டு இருக்குது. இந்த அழகுல குடும்பத்தை பிரிச்சுன்னு வைங்களேன், அவ்வளோதான் சுத்தம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் தனித்தனியா போய் ஜட்ஜ் பார்ப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். இங்க என்னடானா எல்லாரும் முன்னாடியும் பேரை சொல்லி கூப்பிட்டு அவங்களும் தலை குடிஞ்சிட்டு போய் நான் நினச்ச மாதிரி இல்லை. இந்த சினிமாக்காரங்க இந்த கோட்டை பற்றி ஒரு இமேஜை நம்ம மண்டைக்குள்ளே ஏற்றிட்டாங்க. அதான் நம்ம ஒரிஜினல் நம்பிட்டு இருக்கோம். அதுதான் இல்லை. இன்ஃபேக்ட் அதுக்கும் இந்த கோர்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீங்கள் என்ன ஃபாஸ்ட் ஃபுட் ஆர்டர் பண்ணுற மாதிரி டைவர்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? அது இல்லைங்க. ஃபஸ்ட்டு ஜட்ஜு வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவார். ஒர்க் அவுட் ஆகலன்னு வைங்களேன், அப்போ தான் டைவர்ஸ்ன்னு கேரண்டியே கொடுப்பாரு. அங்கே ஒரு அம்மா குழந்தையோட நின்றுட்டு இருந்தாங்க, பார்த்தீங்களா? அவங்களும் எழுதிட்டு இருந்தாங்க, அந்த குழந்தையும் எழுதிட்டு இருந்தது. இவ்வளோ கஷ்டத்தில் அவங்க இங்கே வரத்துக்கு பேசாமல் அவங்க ஹஸ்பண்ட் கூடயே சேர்ந்து வாழ்ந்துடலாம். அந்த அம்மா யாருன்னு தெரியாது, அவங்களுக்கு என்ன பிரச்சனைனே உங்களுக்கு தெரியாது. அதுக்குள்ளே சின்ன கவுண்டர் மாரி உடனே ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவீங்களா? இதெல்லாம் டூ மச்சுங்க. ஆமாம்ல, சாரி. நான் கூட ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். இப்போல்லாம் லேடிஸாக நிறைய டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறாங்களாம். அது என்னமோ உண்மைதானங்க. அவங்க நல்லா படிக்கிறாங்க, நல்ல வேலையில் இருக்காங்க, ஆம்பளைக்கு அப்படியே ஈக்குவலாக இருக்காங்க. அவங்கள போய் டார்ச்சர் பண்ணால் அவங்க சும்மா இருப்பாங்களா என்ன? அதான் போடா டேன்னு அவங்க பாட்டுக்கு அவங்க டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. சூப்பருங்க. பொதுவாக இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் பொண்ணுங்களை தான் ஆம்பளைங்க நிறைய குறை சொல்லுவாங்க. நீங்கள் அப்படியே உல்ட்டாவாக இருக்கீங்க இல்லை? அது என்னமோ தெரியலைங்க. பொண்ணுங்களுக்கு ஒரு கஷ்டம்னா என்னால் தாங்கவே முடியாதுங்க. அவங்க கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்துன்னு வைங்களேன், அவ்வளோதான், என் கரங்கள் உடனே போய் தொடக்க போயிடும். சும்மா சொல்லக்கூடாதுங்க. உங்களுக்கு வரப்போகிற வைஃப் ரொம்ப லக்கி. இரா வரேன். நீங்க என்ன சொன்னீங்க? உங்களுக்கு வரப்போகிற வைஃப் ரொம்ப லக்கின்னு சொன்னேன். அது என்னமோ உண்மைதான். அவங்கள பார்த்தேன்னு வைங்களேன், அவங்கள தூக்கி வச்சு கொண்டாட போகிறேன். நீங்கள் வேணா பாருங்களேன். அதான் எனக்கே தெரியுமே. ஏன்னா உங்கள் ஒய்ஃப் டிவோர்ஸ் கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் மற்ற ஆம்பளைங்க மாதிரி ஃபஸ்ட் பண்ண மாட்டீங்க, உடனே டிவோர்ஸ் கொடுத்துருவீங்க. முடிஞ்சா நீங்களே கூட டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருவீங்க. சூப்பரில், பயங்கர லக்கிங்க. அவங்க என்ன கடையில் தேங்காய் பர்ஃபியை கேட்டாங்க உடனே வாங்கி கொடுக்குறதுக்கு? இதோட நிறுத்திடுவோம். என் பிபி இப்போவே ஏற ஆரம்பிச்சிருச்சு. காஃபி குடிக்கிறீங்களா? வேண்டாம். அர்ஜுன் இந்த விஜயலட்சுமி கேஸை ஜெயிச்சிருவார்ல. நீங்கள் ஏன் அர்ஜுனுக்கு பேனர் இங்கே வைக்க போகிறீங்களா? செம்ம ஐடியாங்க, பேனர் வச்சிடலாம். வச்சிடலாமாவா? நீங்கள் சீரியஸாக பேசுகிறீங்களா இல்லை கலாய்க்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. இதுக்கு மேலே பேசுனீங்கன்னா நான் டென்ஷன் ஆகிடுவேன். நீங்கள் இங்கேயே உட்காருங்க. உங்களுக்கு போர் அடிச்சதுன்னா சாரதாவுக்கு ஃபோன் பண்ணுங்க. அவள் இங்கே தான் இங்கே தண்டமாக சுற்றிட்டு இருப்பா. சரியா? we can make it. நாளைக்கு. ராம், I'll call you back. ராம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். தீனா கேஸ்ல பெயில் வாங்கி கொடுத்தது நீ தானே? அதுக்கு என்ன? இல்ல, தீனா மாதிரி ஆசாமிங்களோட நமக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப தேவையா? என் கிளைண்ட்ஸ்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்னு அர்த்தமா? ராம், இப்போ நீ ஒரு பெரிய அட்வொகேட். இந்த மாதிரி சின்ன சின்ன கிரிமினல்ஸை நீ சப்போர்ட் பண்ணுறது அவ்வளோ சரியில்லை. நான் எந்த கேஸ் அட்டன் பண்ணணும், எதை அட்டன் பண்ணக்கூடாதுன்னு நான் தான் டிசைட் பண்ணணும். அது நீ தனியாக இருந்தா சரி. பட் ப்ளீஸ் ரிமெம்பர், யூ ரெப்ரசன்ட் சுந்தரம் அண்ட் அசோசியேட்ஸ். ஸோ
நீ எந்த கேஸில் அப்பியர் ஆனாலும் அதனுடைய விளைவுகள் சுந்தரம் அண்ட் அசோசியேட்ஸை பாதிக்கும். பர்டிகுலர்லி இந்த மாதிரி தீனா மாதிரி ஆசாமிங்களோடலாம் கனெக்ஷனே வச்சுக்கூடாது. எல்லாருமே இங்கே சுந்தரம் ஃபோம்காக அதோட பேருக்காக தான் வேலை செய்கிறாங்களா? அஃப்கோர்ஸ், வேறு என்ன சந்தேகம்? லுக் ராம், நீ தீனா கேஸில் அப்பியர் ஆனது மிஸ்டர் காங்கேயனுக்கு பிடிக்கல. காங்கேயன் மாதிரி ஆசாமிங்களெல்லாம் அனாவசியமாக பகைச்சிக்க வேண்டாம் நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் இந்த அட்வைஸ் எல்லாம் முதல்ல நிப்பாட்டுங்க. அப்பா கூட இப்படிலாம் பண்ணதில்லை. ராணா கேஸில் நான் தோற்று போனதுக்கு நீங்கள் தான் காரணம். அந்த ஸ்ரீனிவாஸ் நீ எல்லாம் ஒரு ஆளான்னு கேவலமாக திட்டிட்டு போனான். அந்த கேஸ் தோற்று போனதுனால ஃபர்முக்கு அசிங்கமா இல்லை? வாட் டு யூ மீன்? எஸ், சாரதா இங்கே ஒர்க் பண்ணான்னு ப்ரூவ் பண்ணாமல் இருந்திருந்தா அந்த கேஸே இல்லாமல் போயிருக்கும். ஆனால் நீங்கள் தான் சாரதாவுக்கு டைம் ஷீட்லாம் எடுத்து கொடுத்தீங்க. சொந்த ஆஃபீஸ்க்கு எதிராக அப்பா உங்க மேலே வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு எதிராக வேலை செஞ்சிருக்கீங்க. ஹோல்ட் இட் ராம், ப்ளீஸ் ஹோல்ட் இட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எதையுமே புரிஞ்சுக்காமையே நீ பேசுற. சாரதா இங்க வேலை செஞ்ச ஒரு பழைய ஸ்டாஃப். அது சம்பந்தமா அவங்க எந்த டீட்டெயில் கேட்டாலும் நாம் அதை கொடுத்து தான் தீரணும். அது நம்ம டியூட்டி. ப்ளீஸ் இந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் கொடுத்து சமாளிக்காதீங்க. ஓகே ராம், இதை பற்றி உங்ககிட்ட நான் பேச விரும்பலை. ஏன்னா நான் என்ன சொன்னாலும் அதை புரிஞ்சிக்கக்கூடிய நிலைமையில நீ இல்லை. எனிவே, தீனா விஷயத்தில் நான் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாரு. இட்ஸ் குட் ஃபார் யூ. அடுத்த கிளைண்ட் வந்துட்டாங்களா? சென்ட்